சமீபத்துல ரொம்ப வைரலான செய்தி வந்து திருத்தணி ரயில் நிலையத்துல ஒரு வடமாநில இளைஞரை வந்து ஒரு 4 பசங்க சேர்ந்து போதையில வெட்டுனது. அந்த பல இடங்கள்ல அந்த பையனுக்கு வந்து வெட்டு விழுந்திருக்கிறது. உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழல்ல மருத்துவமனையில சேர்த்து அந்த பையனை 2 நாள்ல வந்து நாங்க குணப்படுத்தினோம்னு சொல்றாங்க மருத்துவத்துறை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்றாலே இந்த திமுக ஆட்சியில கேடுகட்ட ஆட்சி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப் பொருட்கள் நடமாடி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாதா என்று மக்களே கேள்வி கேட்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய அவலநிலை எல்லா இடத்திலும் நடக்குது. ஒரு காய் கடைக்கு போனா அங்க ஒருத்தன் அறிவாள் எடுத்து காய் கடைக்காரனை மிரட்டுறான். ஒரு ஸ்வீட் கடைக்கு போனா அங்க போயிட்டு நம்ம அண்ணா நகர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தீபாவளி அப்போ தீபாவளிக்கு வந்து மாமல் கேட்டுட்டு ஒருத்தன் நான் பொங்கலுக்கு வருவேன் கொடுக்கல உன்னை இங்கேயே வெட்டுவன்னு சொல்லி மிரட்டின காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அது போல சந்தி சிரித்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது. அதனுடைய ஒரு பார்ட்டா தான் நம்ம இந்த திருத்தணி ரயில்வே நிலையத்துல ஓடுற ட்ரெயின்ல வடமாநிலத்து இளைஞருக்கு பண்ணவன் யாரான்னு பார்த்தா 4 ஸ்கூல் பசங்க, 16-17 வயசு பசங்க. அவனுக்கு என்ன தெரியும்? பூரா கஞ்சா அடிச்சிருது. முதல்ல 17 வயசு பையனுக்கு கஞ்சானா என்னன்னு தெரியும்? எப்படி அவன் கையில வந்துச்சு? தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள், தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சரியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வருமா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்கூல் படிக்கின்ற மாணவர்கள்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்த மாணவர்களுடைய சட்ட பையில பேனா இருந்துச்சு, பென்சில் இருந்துச்சு. இன்னைக்கு போய் ஸ்கூல் பசங்க பாக்கெட்டை தொட்டு பார்த்தா கூலிப்பு, கஞ்சா, ஆன்ஸ் இருக்கு. அப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியாக, கேடுகட்ட கவர்மெண்டாக தான் இந்த திமுகவினுடைய கவர்மெண்ட் இருக்குது. மாணவர்களை தூண்டுறான், நீ அடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்கு ஈஸியான முறையிலே ஸ்கூல் வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா தேன் முட்டாய், பருப்பிலாம் வித்த காலம் போய் நீ கஞ்சா விற்கிற காலம் வந்துச்சு. கஞ்சா வாங்கிட்டு தான் அவன் ஸ்கூலுக்கே போறான். அப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த கஞ்சா அடிக்கிறதுனால தான் அவனுக்கு தலகால் புரியல, என்ன பண்றதுனே தெரியல. அவன் ஓரமா உட்கார்ந்து வந்த வட மாநிலத்து இளைஞரை போட்டு நான் நிறைய ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அவனுங்க பாவம் அந்த வட மாநிலத்துல இருந்து வந்த இளைஞர்கள்லாம் ஓரமா போய் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க ட்ரெயின்ல. யார்கிட்டையும் பேசவும் மாட்டானுங்க, சீட்லயே உட்கார மாட்டானுங்க. அந்த டாய்லெட்டுக்கு ஓரமாவோ இல்ல படிக்கட்டுக்கு ஓரமாவோ உட்காருவானுங்க. அந்த அளவுக்கு அவனுங்க அமைதியா இருக்கிற தெரியாம வருவானுங்க. அப்படி அவங்ககிட்ட வேணுன்றதுக்கே போய் சண்டை இழுத்து இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா, இது போன்ற நாய்கள் எல்லாம் படித்து முடித்து ஒரு 25-26 வயது வரும்போது எந்தெந்த குற்றங்களை செய்வார்கள் என்று யோசித்து பாருங்க. அப்படி கேடுகட்ட ஆட்சி இவர்கள் எல்லாம் தூண்டுது. ஸ்டாலின் சொல்றாரு, நான் தவறு செய்கின்றவர்களாம் இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவேன் அப்படின்றாரு. இரும்பு கரெல்லாம் கைலாங்கடைக்கு போயிடுச்சு, துருப்பிடிச்சு. அப்படி இவர் எதையுமே பண்ணலீங்களே, இவர் எந்த இரும்பு கரத்தை போட்டு அடக்குறது? அதுவும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அந்த வடமாநில இளைஞர் எங்கன்னு அவர் ஆளே காணோம். அவர் ஒண்ணு நல்லா ஆனாரா இல்ல எங்க இருக்காங்க? ஒரு வீடியோ வந்தது இல்ல எதையுமே நம்ப முடியல. இப்ப ஏஐல எல்லாமே வந்துருச்சுங்க. நீங்க ஏஐல நாளைக்கு நானே போய் ஸ்டாலினை சந்திச்சு, இன்னைக்கு நான் ஸ்டாலினை இவ்வளவு பேசுறேன் அந்த ஆட்சியை பத்தி, நாளைக்கு ஸ்டாலினை நானே சந்திச்ச மாதிரி கூட ஒரு வீடியோ எடுத்து போடுவானுங்க. இப்ப ஏஐல எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துருச்சு ஏஐல, இல்லாததே கிடையாது. ஏஐல பண்ணக்கூடிய எதையுமே நம்ம நம்ப முடியாது. இன்னைக்கு அந்த இளைஞர் எங்கன்னே தெரியல, 2 நாள்ல சரியாயிடுச்சுன்றாங்க. அத்தனை வெட்டை எப்படி 2 நாள்ல சரி பண்ணீங்க? நார்மலா நம்ம கீழே விழுந்து ஒரு முட்டியில அடிபட்டாலே அந்த ஊண்டு ஆடுறதுக்கே 1 வாரம் ஆகுது. அப்படி இருக்கும்போது அறிவாள்ல பல இடத்துல வெட்டி உயிருக்கு மோசமான நிலையில இருந்தவரை 2 நாட்களில் எப்படி? ஏன்னா ஒருத்தர் வெட்டுப்படுறாங்கன்னா பல பிளட் லாஸ் ஏற்படும். பிளட் ஓவர் ஆச்சுன்னா ஹைப்போவோலிமிக் ஷாக் போவாங்க அந்த நபர். ஹைப்போவோலிமிக் ஷாக்னா பிபி ரொம்ப டிராப் ஆகும். பிபி ரொம்ப டிராப் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிபிக்கான மருந்தெல்லாம் போய் அவங்க செட்டில் ஆகி அவங்க நல்லா ஆகிறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகிடும். அந்த ஊண்டு ஆடுறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜே பண்ண முடியும். போட்டிருக்க அந்த சூச்சர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கே 2-3 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் தானே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண. 2 நாட்கள்ல எப்படி நீங்க வெளியே அனுப்பிச்சீங்க? அந்த அளவுக்கா தமிழ்நாட்டு சுகாதார சூப்பரா பண்றீங்க? நேற்றைய தினம் நான் பார்க்கிற நியூஸ்ல தஞ்சாவூருடைய அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில ஒரு நோயாளி, ஒரு பாட்டியம்மா கையில ஐவி லைன் போட்டிருக்காங்க. ஐவி லைன் போட்டு ஐவி செட் போட்டு என்எஸ் வந்து ஐவி ஃப்ளோ போயிட்டு இருக்கு. அங்க வந்து ஐவி ஸ்டாண்ட் கிடையாது அந்த ஹாஸ்பிட்டல்ல. நர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, செவிலியர். இந்த அம்மா கையில குளுக்கோஸ் பாட்டில புடிச்சுக்கிட்டு நடந்து போறாங்க. அந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறது சுகாதாரத்துறை. இந்த வீடியோ வைரல் ஆன உடனே அந்த நர்ஸை வந்து பணியிடை நீக்கம் செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த நர்ஸ் அலட்சியமா இருக்காங்கன்னா என்ன காரணம்? ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இவ்வளவு அலட்சியமா இருப்பாங்களா? நம்ம அலட்சியமா இருந்தா நம்ம வேலை போயிடுன்ற ஒரு அச்சம் அவங்க மனசுல இருக்கும். அப்ப கவர்மெண்ட்ல இருக்கவங்க இவ்வளவு அலட்சியமா வேலை செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மள யார் கேட்க முடியும்? இதற்கெல்லாம் ஒரே காரணம் இந்த ஆட்சியாளர்களுடைய அலட்சியம், அரசு அதிகாரிகளுடைய அலட்சியம். இவர்கள் எல்லாம் சரியான முறையிலே செயல்பட்டால் கரெக்டா நடக்கும். இவங்க பண்ண மாட்டாங்களே. சுகாதாரத்துறை அமைச்சர் ஒண்ணு படிச்சவனை போடணும், மராத்தான் ரேஸ் ஓடுறவனை கூட்டினு வந்து இந்த துறையில போட்டுட்டு அவருக்கு ஊரும் தெரியல பேரும் தெரியல.
அவருக்கு மாத்திரையான்னு தெரியல, இன்ஜெக்ஷனான்னு தெரியல. அவரை பாவம் ஓமிப்ரசோல் 2 இன்ஜெக்ஷனுக்குமே வித்தியாசம் தெரியாம கள்ளக்குறிச்சியில மாட்டிக்கிட்டு முழிச்சாரு பாவம். அப்படிப்பட்ட கேடு கெட்ட ஒருவருக்கெல்லாம் கூட்டு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர். அவன் எங்க அண்ணன் மாசுக்கெல்லாம் என்ன தெரியும் நீங்க சொல்லுப்பாங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்துல நுழைஞ்ச ஞானசேகரன் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட தெரியும். வேற என்ன தெரியும் அவருக்கு? மாசு அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மருத்துவத்தை பத்தி கேளுங்க ஏதாவது, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இது போன்ற தவறு செய்கின்ற நாய்களுடைய வீட்டுல போய் பிரியாணி, மட்டன் பிரியாணியோ சிக்கன் 65 சாப்பிட மட்டும்தான் அண்ணன் மாசுக்கு தெரியுமே தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு தான் சுகாதாரத்துறையே இந்த ஐசியூல இருக்கின்ற நிலை தமிழகத்தில் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது 2 நாட்கள் நீங்க எப்படி சரி பண்ணி அனுப்புனீங்கன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இதற்கெல்லாம் இவர்கள் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்தாதான் இந்த தவறுகள் எல்லாம் சரி செய்ய முடியும். கூடிய விரைவில் வரப்போறார். தவறு செய்து கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகள் எல்லாம் தயார் நிலையில் இருங்க. உங்களுக்கெல்லாம் சமட்டி அடி அடிப்பதற்காக அருமை என்ன எடப்பாடியார் சரியான முறையில் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. தவறு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுதான் அதிமுகவினுடைய கொள்கை. நாங்க கண்டிப்பா விட போறது கிடையாது. அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசில் இருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவன் மரும்புள்ள சபரிசனா இருந்தாலும் சரி, யாரையும் விடுறதா கிடையாது. தப்பு செஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களை சிறைக்கு அனுப்பக்கூடிய காலம் வரப்போகிறது. அதனால கவலையே கிடையாது. நாட்டு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இபிஎஸ் தான் முதலாக கேட்டாங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த சம்பவத்துல யார் அந்த சார் அப்படின்ற ஒரு இந்த கேள்வி இன்னைக்கு வந்து அந்த வார்த்தை வைரலா மாறிடுச்சு. அதே மாதிரி எங்கே அந்த பையான்ற ஒரு கேள்வி நம்ம முன் வச்சிருக்கோம்ல. இப்ப இந்த திருத்தணி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே அந்த பையா அவர் காணலையே, காட்டவே இல்லை நம்ம கிட்ட. இல்ல எது கேட்டாலுமே இந்த ஆட்சியில நமக்கு பதில் கிடையாதுங்களே. அவர் முறைச்சு பார்த்தாரு, வெட்டினாங்கன்னு சொல்றாரு. இல்ல முறைச்சு பார்த்து அவர் முறைச்சு பார்த்தாரா ரயில் நிலையத்துல காவல்துறை அதிகாரிகள்? ஆமா முறைச்சு பார்த்ததுக்கு இவர் சொல்றாரு இல்ல, அவங்க கூட்டணி திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவராக அண்ணா அறிவாலயத்தினுடைய அடியாளாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்றாருல்ல, முறைச்சா அடிப்போம். இப்ப தூண்டுறாங்கல்ல மக்களை பாருங்க, முறைச்சா நான் அடிப்பேன் அப்படின்றது என்ன அர்த்தம்? ஒரு வன்முறையை தூண்டுகின்ற இதுக்கு தான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய எப்படி பேசணும்? ஒரு முறைச்சா அடிப்பேன்னு பேசலாமா? இன்னைக்கு சேகர் பாபு பாருங்க, போய் கன்னியாகுமரியில ஒரு மக்களை பார்த்து இது போல கேள்வி கேட்கிறாரு. அந்த அளவுக்கு இங்க தேனியில தங்க தமிழ்ச்செல்வன் எடுத்துக்கங்க, அடிக்கிறதுக்கு பாயறாரு. அந்த அளவுக்கு மக்களே வன்முறைக்கு தூண்டுகின்ற அளவுக்கு அரசு அதிகாரிகள், அரசுல இருக்கின்ற அமைச்சர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே செயல்பட்டால் அப்ப மக்கள் எப்படி இருப்பாங்க? இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெரியும்? அட அவங்களே அடிக்கிறாங்க, நம்ம அடிச்சா என்ன தப்பு அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குது. நீங்க சரியான முறையில செயல்பட்டு பாருங்க, தவறுன்னு சொல்லி பாருங்க, அதை ஏத்துக்க மாட்டான் எவனுமே. அது போல முறைச்சா அடிப்பனா இதெல்லாம் என்ன எந்த வகையில ஒரு சாத்தியம்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். பாவம் அவனுக்கு லாங்குவேஜே புரியாது, அவன் எங்க முறைக்க போறான்? அவன் லாங்குவேஜே புரியாம திருன்னு முழிச்சுதான் இருப்பானே தவிர்த்து முறைச்சிருக்க மாட்டான். பாவம் அந்த பையனை போட்டு அந்த வெட்டுறானுங்க, அதுவும் போதையில வெட்டுறானுங்கன்னா. இதே நம்ம இன்னைக்கு இந்த பையனுக்கு நடந்த நிலைமை நாளைக்கு நம்மளுடைய மாநிலத்துல இருக்கின்ற பையனுக்கும் நடக்கும். நம்ம ஸ்கூல் நம்ம பெத்து வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்புற பொண்ணுக்கு நடக்கும், பையனுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு இந்த ஆட்சி கேடுகெட்ட ஆட்சியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் இந்த தேர்தலோட ஓட வைக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஓட வைப்பார்கள் என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.